நான்வெஜ் பிரியாணியை தோற்று போகிற அளவுக்கு ஒரு மஷ்ரூம் பிரியாணி பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, முந்திரி, தனியா இது எல்லாத்தையும் சூடான எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி அதை நல்லா வணக்கிக்கலாம் எண்ணெயில். கூடவே கொஞ்சம் புதினாவை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வணங்கினதையும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதையும் நல்லா மைய பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிரியாணி பாத்திரத்தில் எண்ணெய், நெய் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணி வணக்கலாங்க. இப்போ நம்ம வணக்கி வச்சுருந்து அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட்டையும் இதிலே ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமையும் இதிலே ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான உப்பை மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 கிளாஸ் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருக்கேன். இப்போது நான் 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இப்போ ஆஃப் லெமனையும் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். தண்ணி கொதிச்சதையும் ஊற வச்சிருந்த அரிசியை அதிலே ஆட் பண்ணிவிட்டு அரிசி முக்கால்வாசி வெந்ததையும் நான் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சுக்கிறேன். இப்போது ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து எடுத்தோன்னா சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடிங்க.